ஹாய்டா சன்ஷைன்ஸ். இன்றைக்கி நம்ம ஆரம்புக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு மாஃபியா மாமா ஹூ கிட்னாப்ஸ் யூ. நம்ஜனோட பர்த்டேக்கு இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, நம்ஜன் வந்துட்டு ஒரு மாஃபியா. நீங்கள் வந்து காலேஜ் படிக்கிறீங்க அண்ட் நீங்கள் வந்து ஆரமோட முறப்பொண்ணு தான். உங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் யாரும் இல்லை. ஆரமோட தான் வந்து நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. பட் ஸ்டில் உங்களை வந்து ஆரம் கூடிய வச்சுலாம் பார்த்துருந்துருக்க மாட்டார். பிகாஸ் ஆஃப் யுவர் சேஃப்டி பர்பஸ் உங்களை வந்து ஃபாரினில் வச்சு படிக்க வைக்கிறது அந்த மாதிரி தான். ஸோ ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் வந்துட்டு உங்கள் காலேஜ் வெளியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசிக்கிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே வெளில வரீங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் வந்துட்டு அப்படியே நிற்கிறாங்க. நீங்களாம் அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு செகண்டில் உங்களை தூக்கி காரில் போட்டுட்டு அப்படியே தான் வந்துடுறாங்க. இப்போ நீங்கள் ஒரு பெரிய மேன்ஷனில் இருக்கீங்க. எல்லோரும் உங்களை சுற்றி நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் எல்லாரையும் பார்த்து கத்திக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? ஐயோ, எனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கு, நான் போகணும், என்னை விட போறீங்களா இல்லையா? அவங்களா எதுவுமே பேசல, அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. உங்களை தான் கேட்குறேன், யார் நீங்களா? சீக்கிரம் என்னை விட்டா நான் இங்கேருந்து போகணும். என்ன வேணும் உங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுன்னு கற்றுக்கிட்டே இருக்கீங்க. பட் ஸ்டில் ஒரு ரெஸ்பான்ஸ் கூட உங்களுக்கு வரவே இல்லை. இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம்குள்ளே நம்ஜனோட என்ட்ரி. ஃபேஸை ரொம்ப கோல்டாக வச்சுக்கிட்டு அப்படியே ஸ்லோவாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுட்டு வராரு. அவர் பார்த்ததும் எல்லா பாடி கார்ட்ஸும் அப்படியே வெளியில் போயிடுறாங்க. இப்போ நீங்களும் நம்ஜனும் மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கீங்க. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. அவர் ஸ்லோவாக ஒரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுக்கிட்டே, எதுக்கு சவுண்ட் போட்டுட்ருக்க? யார் நீங்களா? எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? நான் யாரா தெரியாதா? பையன் நான் யாருன்னு நீங்கள் அப்படியே ஐஸ் ரோல் பண்ணுறீங்க. ஓகே, இப்போ எதுக்கு என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? அவர் ஒரு ஸ்மிர்க்கோட உங்கள் கிட்ட வந்துட்டு, லிட்ரலி உங்கள் காது கிட்ட வந்துட்டு, பிகாஸ் ஐ வாண்ட் டு கிஸ் யுவர் லிப்ஸ் வேர் யூ நெவர் அப்ளை லிப்ஸ்டிக் அப்படின்றாரு. உங்கள் ஐஸா அப்படியே வைட் ஆகுது. என்ன? நீ என்ன யோசிக்கிறியோ அதே தான். ஐ வாண்ட் டு கிஸ் யுவர் லிப்ஸ் பட் நாட் திஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. சே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை தள்ளி விடுறீங்க. அவரா ஒரு ஸ்மைலோட உங்கள் கிட்ட வந்துட்டு, உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு, அதனால தான் கூட்டிகிட்டு வர சொன்னேன். கூப்பிட்டா வர மாட்டியே, கடைசியாக சண்டை போட்டு போனது, அதான் தூக்கிட்டு வர சொல்லிட்டேன். அப்போ உனக்கு தெரியும் நான் உன் மேலே கோவமாக இருக்கேன்ட்டு. தெரியும். இருந்துமே என்னை சமாதானப்படுத்தணும்னு கூட உனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லைல்ல? யூ நோ ரைட், எனக்கு அதெல்லாம் வராது. இதை ஒன்று சொல்லிடுவேன். சரி, நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து போகிறீங்க. அவரா உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படியே ஸ்டாப் பண்ணுறாரு. சொன்னது புரியலையா? நீ எங்கேயுமே போகிறதுக்கு இல்லை. இங்கே வந்துட்ட, நான் சொல்கிற வரையும் மேன்செஸ்டரில் தான் இருக்கணும். வெளியில் போகிறேன், ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ண போகிறேன், எதுவுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ஸ்டே அட் ஹோம், அவ்வளோதான். அட என்னது இது, இவ்வளோ ரூல்ஸு? ஏன் நான் ஏன் வெளில போகக்கூடாது? சொன்னா கேளு. என்னோட பெர்மிஷன் இல்லாமல் வெளியில் எங்கவே போகக்கூடாது. கொடேட் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிடுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. எப்போ பார்த்தாலும் இதே தான். அதுக்கு தான் இங்கே வரணுன்னாலே ரொம்ப கடுப்பாக இருக்கும் எனக்கு. சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து உள்ளே போயிடுறீங்க.
உங்கள் ரூமுக்கு போயிட்டு ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. ஏன்னா ஆரம் சொன்னார் இல்லையா, வாண்ட் டு கிஸ் யுவர் லிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. ச்சே, எவ்வளோ ஓப்பனாக பேசிட்டாரு. ஐயோ வயன், வெக்கமாக வருதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ளஷ் ஆகிட்டு இருக்கீங்க. பார்த்தா இப்போ மெய்டு தான். மேடம். என்ன? அது ஆரம் சார் கூப்பிடுறாரு மேடம். வரேன், நீ போ. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போகுது. நீங்களும் கொஞ்சம் நேரத்தில் நல்லா கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே போகிறீங்களா? ஆரமா லிட்ரலி உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் போயிட்டு அப்படியே அவரோட மடியிலேயே உட்காடுறீங்க. அவரா, என்ன, அங்கே சேர் இருக்கு, அங்கே உட்காரலாமே. எனக்கு இங்கே தான் உட்கார தோணுது. ஏன் உட்காரக்கூடாதா? ஓகே. ஓ, உனக்கு பிடிக்கல போல. சரி வேணாம் விடு, நான் உட்காரல, நான் அந்த சைடே உட்காடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஏஞ்சிக்க போகிறீங்க. அவரா உங்கள் ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறாரு. நீங்கள் போயிட்டு அவரோட மடியில் அகைன் உட்காடுறீங்க. பிடிச்சிருக்கு, உட்காரு. உட்கார்ந்தா யார் வேணான்னு சொல்லுவா? பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா உங்கள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துறாரு. உங்களுக்கு அகெயின் ப்ளஷ் ஆகுது. அப்படியே நீங்கள் ப்ளஷ் ஆகுறீங்க. அறமா அது பார்க்குறாரு, பட் பெருசாக கண்டுக்கல. அப்படி தான் ஃபுட் சாப்பிட்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாரா. ஃபஸ்ட் எடுத்த அந்த ஃபுட்டை உங்களுக்கு தான் கொடுக்குறாரு. நீங்களும் போய் வாங்கிக்கிறீங்க, அவரும் சாப்பிட்றாரு. இப்போ நீங்கள் மாமா. என்ன வயன், ஏதாவது வேணுமா? இது பிடிக்கலையா? வேறு ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்லட்டா? இல்லை ஃபுட்டு பார்த்து இல்லை. அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்குறீங்க. அவரா அப்படியே உங்கள் ஐஸை பார்க்குறாரு. நீங்களும் அவரோட ஐஸை தான் பார்க்குறீங்க. பட் அவர் எந்த பதிலுமே சொல்லலை. அகெயின் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் அகெயின் அவரை பார்த்துக்கிட்டே, ஏன் மாமா எப்போ கேட்டாலும் ஆன்சர் சொல்லவே மாட்டேன், ப்ளீஸ் ஒத்துக்கலாமே, உனக்கு என்ன பிடிக்கும் தானே? வயன், அப்போ சொல்கிறத இப்பயும் சொல்கிறேன், அதை பற்றிலாம் எதுவும் வேணாம். ஜஸ்ட் ஈட் யுவர் ஃபுட். ஏன் வேணாம்? எப்போ கேட்டாலும் அதை பற்றி வேணாம், இதை பற்றி வேணாம், இதையே தான் சொல்லிட்டு இருப்பேன். ஏன் வேணான்னு சொல்லு மாமா. வயன், வேணான்னா வேணாம். அண்ட் if you have any feelings towards me, விட்டுடு. ஏன் விடணும்? பிகாஸ் எனக்கு உன் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லை. நீங்கள் அப்படியே வெடுக்குன்னு நினச்சிக்கிறீங்க. பொய் சொல்லாத. ஒருவேளை உனக்கு உண்மையாகவே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எதுவும் இல்லைன்னா அப்போ காலையில் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு டைலாக் நீ சொல்லுவியா? யார் சொல்லுவா அப்படி? ஐ வாண்ட் டு கிஸ் யுவர் லிப்ஸ் where you never applied lipstick. யார் சொல்லுவா அந்த மாதிரி டைலாக்? அது ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டேன். பட் I don't have any feelings towards you, Vayan. ஆமா, என் கண்ணை பார்த்து சொல்லு. அவரா உங்கள் ஐஸை பார்க்கவே மாட்டேன்றாரு. அப்படியே தான் அவாய்ட் பண்ணுறாரு. ஏன் இப்போ என்னை பார்க்க மாட்டேன்ற? என் கண்ணை பார்த்து சொல்லு மாமா. எனக்கு டைம் ஆச்சு, நான் போகணும் அப்படின்னு சொல்லி அப்படியே ஏஞ்சி அவர் போயிடுறாரா. உங்களுக்கு இங்கே செம்ம டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. லிட்ரலி உங்கள் கண்ணில் டியர்ஸ் வருது. பிகாஸ் இந்த டாபிக் எப்போ வந்தாலும் நம்ஜுன் இதே மாதிரி சொல்லுவாரா. ஸோ உங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே ஓடி உங்கள் ரூமுக்கு வேறு போயிடுறீங்களா. ஆரம்பமே தெரியும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவரும் எதுவுமே பெருசாக வெளில காட்டிக்காமல் அப்படியே போயிருந்துருப்பார். அன்றைக்கி இடே அப்படியே தான் போதான். நீங்கள் பெருசாக வெளில கூட வந்திருக்க மாட்டீங்க. உங்கள் ரூம்லேயே அப்படியே ஒரு மாதிரி தான் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. இப்போ ஒரு நைட்டு கிட்டத்தட்ட ஒரு 11 ஆகுது. நீங்கள் சாப்பிட்டு கூட போகல, ஒரு மாதிரி தான் படுத்துட்ருக்கீங்க. பார்த்தா நம்ஜுன்னு உங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே உள்ளே வராரு. நீங்கள் யாருன்னு கூட பார்க்கவே இல்லை.
எத்தனை வாட்டி சொல்கிறது எனக்கு சாப்பாடு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு? ஏன் சும்மா சும்மா வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுற? யாரும் என்கிட்ட வந்து பேச வேணாம், போங்க இங்கேருந்து அப்படின்னு வந்தது யாருன்னு கூட பார்க்காம கத்துறீங்க. அவரா ஸ்லோவாக உங்ககிட்ட வராரு. வயன் அப்படின்றாரு. நீங்கள் வெடுக்குன்னு நினச்சி பார்க்குறீங்க, பட் எதுவும் பேசலை. உங்கள் ஃபேஸை டர்ன் பண்ணிட்டு அப்படியே படுத்துடுறீங்க. என்னாச்சு? ஏன் காலையிலேருந்து சாப்பிடாம படுத்துருக்க? நீங்கள் எதுவும் பேசலை, சைலண்ட்டாக இருக்கீங்களா? உன்னதான் கேட்குறேன், ஏன் காலையிலேருந்து சாப்பிட்லையா? இப்போ எதுக்கு நான் உன்ட்ட இதெல்லாம் சொல்லணும்? ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி போயிட்டல்ல, போ அங்கேயே போ, எதுக்கு எங்கிட்ட வர அப்படின்னு சொல்லிட்டு அகைன் படுத்துக்கிறீங்க. அவரோட கோட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஸ்லோவாக வந்து உங்கள் பக்கத்தில் உட்கார்றாரு. அப்படியே உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிட்டு, புரியுது என் மேலே கோவம் அப்படி தானே? இல்லை அப்படின்னு உங்கள் ஹேண்டை எடுத்துக்கிறீங்க. வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் ஃபேஸை வந்து கப் பண்ணுறாரு. எதுக்கு கோவம்? உனக்கு தெரியாதா? ஓகே, அந்த டாபிக் பற்றி எதுவும் வேணாம். எப்போவுமே இதை பற்றி தான் நம்ம 2 பேத்துக்கும் சண்டை வருது. அதை பற்றி எதுவும் வேணாம், விடு, வேறு ஏதாவது பேசலாம். ஏன் மாமா எப்போவுமே பொய்யா இருக்க? உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் ஏன் அதை ஒத்துக்க மாட்டேன்ற? எப்போ கேட்டாலும் அதை பற்றி வேணாம், எனக்கு மேலே ஃபீலிங்ஸ் இல்லை, இப்படி பொய்யா ஏதாவது சொல்கிறது. ஆனால் உனக்கு என்னென்னா ரொம்ப பிடிக்கும்ன்ற விஷயம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனால் அதை வெளில சொல்லாமல் கண்ட்ரோல் பண்ணிடுற. பிடிக்காத ஒரு பொண்ணுக்கிட்ட யார் மாமா அப்படி அப்படி டார்க்காக பேசுவாங்க? இதெல்லாம் நம்புறதுக்கு நான் என்ன குழந்தையா? எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. உண்மையாக சொல்ல, எத்தனை வாட்டி நீ என்ன சைட் அடிச்சிருப்ப, நானே பார்த்துருக்கேன். அப்புறம் ஏன் மாமா அதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேன்ற? வயன், அதை பற்றி வேணான்னு சொல்லிட்டேன், வேற ஏதாவது பேசலாம். அப்போ கடைசி வரையும் இதை நீ ஒத்துக்கவே மாட்டேன். அப்போ லைஃப் லாங் இப்படியே இருக்கணுமா? சரி வா, டைம் ஆகுது, போய் சாப்பிடலாம். வயன், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு மாமா. வயன், அதை பற்றி வேணான்னு சொல்லிட்டேன், அகைன் அண்ட் அகைன் அதை பற்றி வேணாம், விட்டுரு. சரி மாமா, விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேகமாக ஏஞ்சி ரூமை விட்டு ஓடி வெளியில் போயிடுறீங்களா? அவரும் உங்கள் பின்னாடியே வராரு. நீங்கள் போய் டைனிங்கில் உட்காந்துட்டு ஃபுட் எடுத்து வச்சுட்டு வேகமாக சாப்பிட்றீங்க. அவரும் பார்க்குறாரு. ஏன் ஸ்லோவாக சாப்பிட வயன்? நீங்கள் எந்த பதிலுமே சொல்லலை, கடைன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு ஓடி போயிடுறீங்க. அவரா அகைன் என் மேலே ரொம்ப கோவமாயிட்டா போல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவரும் வந்து அவரோட ரூமுக்கு போயிருந்திருப்பாரு. அப்படி தான் ஒரு 2 days வந்து பாஸ் ஆகுது. நீங்கள் நம்ஜன் கிட்ட பேசவே இல்லை. அவர் உங்ககிட்ட பேச வந்தாலும் நீங்கள் வந்து எதுவும் பேசுறதில்ல. லைக் அவர் வந்து ஏதாவது உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பதில் சொல்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரா ஓகே, ரொம்ப கோவமாக இருக்கா போல் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவரும் வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. இப்போ ஒன் டே நம்ஜன் வந்துட்டு அவங்களோட பாடி கார்ட்ஸ் கிட்டலாம் வந்து சம்திங் பேசிகிட்டு இருக்காரு ரொம்ப சீரியஸாக. நீங்கள் போய் பார்க்குறீங்க, என்ன விஷயமா இருக்கும் இவ்வளோ சீரியஸாக போகுது டிஸ்கஷனை? நம்மளுக்கு எதுக்கு, நம்ம போய் கேட்டாலும் எல்லாம் பொய்யா சொல்லுவான், இவன்கிட்ட பேசுகிறதுக்கு சும்மாவே நம்ம போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் போயிட்டு டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. உங்களை வந்து பார்த்ததும் நம்ஜுனா ஒரு ஒயிட் ஸ்மைல் லைன்ஸ் வந்து அப்படியே உங்களுக்கு முன்னாடி உட்கார்றாரு. மார்னிங் வயன், நீங்கள் எதுவும் கண்டுக்கல, ஜஸ்ட் உங்கள் பிரெட் எடுத்து சாப்பிட்றீங்க, பேச மாட்டியா? நீங்கள் இப்போ கூட சைலண்டாக இருக்கீங்களா? வயன், உங்ககிட்ட தான் பேசுகிறேன், பேச மாட்டியா? என்ன பேசணும்? நான் மார்னிங் சொன்னேன், நீங்கள் அப்படியே ஐஸ் ரோல் பண்ணுறீங்க. எனக்கு இது மார்னிங் இல்லை. அட, எதுக்கு இவ்வளோ கோவமாக இருக்க? இப்போ என்ன, நான் எப்படி இருக்கணும் எல்லாமே நீ தான் சொல்லுவியா? ஓகே, புரியுது. சரி, ஈவினிங்
மேன்ஷனில் ஒரு பார்ட்டி இருக்குது, நீ வெளியில் எதுவும் வர வேணாம், ரூம்லேயே இரு. நீங்கள் ஜஸ்ட் லிசன் பண்ணுறீங்க, பட் எதுக்குமே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணலை, புரிஞ்சதில்ல? நீங்கள் ஐஸை ரோல் பண்ணிட்டு அப்படியே எஞ்சி போய்ட்றீங்களா? அவரா கோவம் வந்து அவ்வளோ சீக்கிரம் போகாதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்கள் உங்கள் ரூமுக்கு போயிட்டு பாட்டி இருக்கான், வெளியில் வரக்கூடாதான். ஏன் வரக்கூடாது? நான் வருவேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே போயிட்டு உங்களோட வார்ட்ரோபை ஓப்பன் பண்ணுறீங்க. என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரெஸ்ஸை வந்து தேடுறீங்களா? எதை போடலாம், எதை போடலாம், எதை போடலாம், எஸ் இதை போடலாம் அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸை வந்து சூஸ் பண்ணுறீங்க. வெளியில் வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது? கண்டிப்பாக வரேன், எல்லாரோட ஐஸும் ஏன் மேலே தான் இருக்கும் பாரு நம்ஜோன் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகுறீங்க. அப்படியே டைம் போதா, ஈவினிங் போல் பார்ட்டி வந்து கீழே ஆல்ரெடி ஸ்டார்டடு. நீங்கள் வந்துட்டு நல்லா ரெடி ஆகிட்டு அப்படியே கீழே போகிறீங்களா? செம்ம அழகாக இருக்கீங்க. லைக் நீங்கள் வந்து அப்படியே ஆட்டிடியூடாக அப்படியே அந்த படி இறங்கி வரீங்க. கீழே பார்க்கணுமே, எல்லாரோட ஐஸ் அப்படியே உங்கள் மேலே தான் இருக்குது. உங்கள் ட்ரெஸ்ஸுமே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. லைட்டாக உங்களோட க்ளீவேஜ் வேறு தெரியுதா? இந்த சைடு நம்ஜோன் பார்க்கணுமே, அப்படியே உங்களை பார்த்து கல்ப் பண்ணிட்டு இருக்காரு. அட என்ன ட்ரெஸ் இது, வெளியில் வராதுன்னு சொன்னேன், இப்படி வந்து நிற்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் வாய்ஸு நீங்கள் வந்து ஆரம்பம் கண்டுக்கவே இல்லை. அப்படியே ஐஸை ரோல் பண்ணிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து அங்கே நடந்துட்டு இருக்கீங்களா? இப்போ நம்பிச்சுடா அப்படியே உங்கள் பின்னாடி வராரு. ஏய் என்ன சொன்னேன் உனக்கு, வெளியில் வராதுன்னு தானே சொன்னேன்? நீங்கள் அப்படியே டர்ன் பண்ணி வர பார்க்குறீங்க. நீ வெளியில் வர வேணான்னு சொன்னால் நான் வரக்கூடாதா? ஏன் வரக்கூடாது? இந்த மேன்ஷன் உனக்கு மட்டும் இல்லை, எனக்குமே சொந்தமானது தான், நான் வருவேன் அப்படின்னு சொல்லி உங்கள் ஹேரை ஃப்ளிப் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து போகிறீங்களா? அவரா வயன் விளையாடாத, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே மாஃபியா, இந்த எல்லாம் பொறிக்கு பசங்க, உள்ளே போக மாட்டேன், எனக்கு பிடிச்சிருக்கு, இங்கே தான் இருப்பேன். வயன் விளையாடாத, என்ன விளையாடாத? எப்பவுமே நீ சொல்கிறது தானே கேட்குறேன், இப்போ கேட்க மாட்டேன், எனக்கு இங்கே பிடிச்சிருக்கு, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நீங்கள் வந்து போகிறீங்களா? இப்போ நம்பிச்சோன்னா அப்படியே உங்கள் ஹிப்பை பிடிச்சி அப்படி கிராப் பண்ணிக்கிறாரு. நீங்கள் போய்ட்டு அப்படியே அவர் பாடிக்கு பம்ப் ஆகிட்டு நிற்கிறீங்க. அவரா அப்படியே சுற்றி உங்களை ஒரு வாளோடு அப்படியே நிற்க வைக்கிறாரு. என்னடி சொல்லிகிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேன்னு சொல்லி என்ன தடம் பிடிக்கிற? இங்கே இருக்கிற எல்லாமே பொறுக்கி பசங்க. தட்டு என்ன ட்ரெஸ் இது? இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? நல்லா வாய் பேசுவல்ல, என்ன இந்த பிளேஸில் ஓப்பன் அப்படின்னு சொல்லி உங்கள் க்ளீவேஜ் தான் பாயிண்ட் பண்ணுறாரா? நீங்களா அதுக்கு என்ன, நான் நிறைய வாட்டி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் எதுவுமே கேட்கல, இப்போ வந்து கேட்குற. அப்போ நீ ட்ரெஸ் பண்ண வேணா, அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க, நான் மட்டும் இருப்பேன். பட் இப்போ அப்படி கிடையாது வயன். நீ மட்டும் இருந்தா அப்போ ஓகேவா? அவரா எதுவுமே பேசல, அப்படியே சைலண்டாக நிற்கிறாரு. சொல்லு நம்ஜோன், உனக்கு தான் என்ன பிடிக்காதே, அப்போ உன் முன்னாடி நான் அப்படி ட்ரெஸ் பண்ணாலுமே உனக்கு பிடிக்கக்கூடாதுல்ல? ஏன் அப்பெல்லாம் சைலண்டாக இருந்த? எதுக்கு இருந்த? அவரா இன்னும் சைலண்டாக தான் இருக்காரு. தள்ளு, நான் போகணும் அப்படின்னு சொல்லி அவரை தள்ளி விட்டுட்டு நீங்கள் அகைன் அப்படியே போகிறீங்க. நம்ஜோன் அதே பிளேஸில் அப்படியே தான் நின்றுட்டுருக்காரு. ஓ காட், இவளுக்கு எப்படி புரிய வைக்கிறது? ஆமாம் எனக்கு பிடிக்கும், ஆனால் அது செட் ஆகாதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறவங்கள பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு அந்த பாட்டியில் வந்திருப்பாங்க இல்லையா, அவங்க யாராவது பேசினா அவங்களோட போயிட்டு நல்லா கேஷுவலாக பேச ஆரம்பிக்கிறீங்க. இந்த சைடு நம்ஜோனுக்கா, மை காட் இந்த லூசி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து உங்கள் பக்கத்தில் நிற்கிறாரு. அங்கே அலெக்ஸ் தான். ஹலோ நம்ஜோன், யார் இவங்க? அது ஷீஸ் மை கசின். ஓ உங்கள் கசினா? ஓகே, ரொம்ப அழகாக இருக்கீங்க வயன். தேங்க்யூ, ஐ நோ தட். பை த வே
உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் உண்டோ? பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ஜனை பார்க்குறீங்க. இருக்காங்கன்னு நான் இவ்வளோ நாளாக நினச்சேன். ஆனால் இல்லைன்னு எனக்கு ஒரு 2 days பிஃபோரே தெரிஞ்சு போச்சு. என்ன வயன் ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. சாரி ஃபார் தேட். இல்லை, யாரும் இல்லை, நான் சிங்கிள் தான். ரியலி? இவ்வளோ அழகாக இருக்கிற ஒரு பொண்ணு எப்படிங்க பாய்ஸ் அவ்வளோ ஈஸியாக விட்டு வச்சுட்டாங்க? ஸோ வயன், யா யா அலெக்ஸ் சொல்லுங்கள். எப்படியோ சிங்கிள்னு தான் சொல்கிறீங்க. ஸோ கேன் ஐ அப்படின்னு சொல்லி அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த சைட் நம்ஜன் பார்க்கணுமே, உள்ளே கொதிக்குது. எக்ஸ்கியூஸ் மீ அலெக்ஸ், ஐ வில் மீட் யூ லேட்டர். வாடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறாரா? நீங்கள் அப்படியே போகிறீங்க. அட வீடு நம்ஜன், வீடு என்ன நம்ஜன் உன்னை தான் வீடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹேண்டை வந்து எடுத்துக்கிறீங்க. அவர் அகைன் உங்கள் ஹேண்டை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறாரு. நேராக உங்கள் ரூமுக்கு தான். இப்போ உள்ளே உங்களை தள்ளிட்டு அந்த டோர் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. என்னடி என்ன நினச்சிட்டு இருக்க நீ? அதை நான் கேட்கணும், நீ என்ன நினச்சிட்டு இருக்க? சே, அந்த அலெக்ஸ் என்னமோ சொல்ல வந்தான், அட்லீஸ்ட் நான் அதை கேட்டாவது இருந்திருப்பேன். அப்படி தரன்னு இழுத்துட்டு வந்துட்டேன். தள்ளு, நான் போய் அவனை மீட் பண்ணணும். வயன் விளையாடாத, உள்ள போ. நான் ஒன்றும் விளையாடல. என்ன நீயும் என்னை லவ் பண்ண மாட்டேன், என்னையும் லவ் பண்ண விட மாட்டேன். யாராவது வந்து ஏதாவது பேசினா அதுக்கும் விட மாட்டியா? ஏன் லைஃப் லாங் நான் இப்படி சிங்கிளாக இருக்கணுமா என்ன? வயன், உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறது அது எல்லாமே எனக்கு தெரியும், நான் பார்த்துப்பேன். அந்த அலெக்ஸ் அதில் சூட் ஆகாது, விடு. ஏன் ஆகாது? பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கான், கண்டிப்பாக எனக்கு நல்லா தான் இருப்பான். நான் டேட் பண்ணி பார்ப்பேன். அவரா அப்படியே ஒரு ஐப்ரோவை ரைஸ் பண்ணுறாரு. என்ன சொன்ன? ஆமாம், அவன் பார்க்க நல்லா இருக்கான், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் டேட் பண்ணுவேன். டேட்? ஆமாம், டேட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பாக வந்து அப்படியே உங்களுக்கு ஃப்ரெண்டில் வராரா? நீங்கள் அப்படியே ஒரு ஸ்டெப்பாக பேக் போகிறீங்க. அவனோட டேட் பண்ண போகிற? ஆமாம், என்ன தப்பு இருக்கு இதில்? அப்போ நான் உனக்கு தான் என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையே, அப்புறம் எதுக்கும் பின்னாடி நான் சுற்றணும்? ஸோ அலெக்ஸ் வேணும்? ஆமாம், வேணும். ஓகே, சரி, புரிஞ்சிச்சுல, தள்ளு அப்படி சொல்லிட்டு அவரை வந்து தள்ளி விட்டு நீங்கள் வந்து போகிறீங்களா? அவரா அப்படியே வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. லைக் நீங்கள் வந்து அப்படியே அவர் கிட்ட வரீங்க. என்ன விடுன, அன்னைக்கு சொன்னல ஐ வாண்ட் டு கிஸ் யுவர் லிப்ஸ் அப்படின்னு. நவ் ஐ வாண்ட் இட் அப்படின்னு சொல்லி அப்படியே வந்து உங்களை பெட்டில் தள்ளிட்டு அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரா? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. என்ன பண்ணுற? விடு, நான் போகணும், விடு. சொன்னல ஐ வாண்ட் டு கிஸ் தோஸ் லிப்ஸ் அப்படின்ட்டு அவர் ஹேண்ட் அப்படியே வந்து உங்கள் ஸ்கட்டுக்கிட்ட போகுது. மாமா விடு, நான் போகணும். போகலாம், இதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்ரலி அங்கே வந்து அவரோட ஃபிங்கர்ஸ் வச்சு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா அப்படியே வெடுக்குன்னு தட்டி விடுறீங்க. என்னது இதெல்லாம்? உனக்கு தான் என்ன பிடிக்கலையே, அப்புறம் என்ன இதெல்லாம்? இப்போ அவரா அகைன் உங்களை வந்து பெட்டில் தள்ளிட்டு உங்கள் மேலே ஹோர் ஆகிட்டு. ஆமாண்டி, எனக்கு ஒன்று பிடிக்கும். எஸ், ஐ வாண்ட் யூ. ஆனால் இந்த மாஃபியா, இந்த பேக்ரவுண்ட், இதனால் உனக்கு ஏதாவது ஆகிடுமோண்டா நான் தயங்குறேனே தவிர உன்னை எப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியும்? யூ ஆர் மை லைஃப், யூ ஆர் மை எவ்ரிதிங்.
அந்த ஆலெக்ஸ், அவனோட நீ பேசும்போது என்னோட பிளட் அப்படியே கொதிக்குது தெரியுமா? பேசாத, பிடிக்கல. மாமா, உண்மையா உண்மையா என்ன உனக்கு பிடிக்குமா? ஆமாம், பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோண்ணா, நான் உயிர்னு ஒன்று கொடுக்குறதா இருந்தா அதுவும் கூட மட்டும்தான். நீ என் வைஃபா எனக்கு லைஃப் லாங் வேணும் அப்படின்ட்டு உங்கள் ஐஸை பார்த்துக்கிட்டே சொல்கிறாரு. உங்களுக்கா அவ்வளோ ஹாப்பி ஆகுது. ஆமாம், உண்மையாவா உண்மையாவா சொல்கிற? ஆமாம், உண்மையாக தான் சொல்கிறேன். ஐ வாண்ட் யூ டே, ஐ வாண்ட் யூ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து உங்கள் லிப்ஸை கேப்சர் பண்ணிட்டு அப்படியே ஜென்டலாக கிஸ் பண்ணுறாரு. நீங்களும் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே அவருக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அந்த கேஸ் அப்படியே பிரேக் ஆகுதா? இப்போ ரம்ஜுனா, புரிஞ்சதில்ல? புரிஞ்சது. ஆனால் ஏன் மாமா இவ்வளோ ஆசை மனசில் வச்சுக்கிட்டு சொல்லாமல் நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. இந்த மாஃபியானால தான் எங்கள் அப்பா உங்கள் அப்பா 2 பேருமே லைஃப்பை லாஸ் பண்ணிட்டாங்க. நான் இன்னும் இந்த மாஃபியாவில் தான் இருக்கேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நீ நல்லா இருக்கணும். இந்த மாஃபியானால உனக்கு ஏதாவது ஆகிடுமோன்ட்டு தான் இதெல்லாம் நான் வெளியில் சொல்லாமல் அப்படியே மறைச்சிட்டேன். நீ ஹாப்பியாக இருக்கட்டும் டி. உனக்கு ஏதாவது ஒன்றுனா என்னால் தாங்கவே முடியாது வையன். அதனால தான் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் உன்னை விட்டு என்னால் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் உன்னை என் கூட வச்சுக்காம எங்கேயோ தூரமாக ஒரு கண்ட்ரியில் வச்சு படிக்க வைக்கிறேன். உன்னோட சேஃப்டி அதுதான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் அப்படி வெடுக்குன்னு ஒரு ஹக் பண்ணுறீங்க. புரியுது, எனக்கு புரியுது மாமா. நீ இருக்கிற வரையும் எனக்கு எதுவுமே ஆகாது. எனக்கு தெரியும் மாமா, எனக்கு எதுவுமே ஆகாது. அவரும் உங்களை ஹக் பேக் பண்ணுறாரு. ஆக விட மாட்டேன், எதுவுமே ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களை வந்து ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுறாரா? இப்போ அந்த ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, ஓகே ரொம்ப நேரம் இங்கே இருந்தா கரெக்டாக இருக்காது, நான் போய் கெஸ்ட்டை பார்க்குறேன், நீ வெளியில் வர வேணாம், இங்கே இரு. சரி அப்படின்றீங்க. ரம்ஜனும் வந்து போயிருந்துருப்பாரு. அந்த பார்ட்டி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு நைட்டு போல் அப்படியே உங்களை பார்க்குறதுக்காண்டி வராரா? நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக அவருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் வந்ததும் அப்படியே போயிட்டு ஹக் பண்ணுறீங்க. அவரும் வந்து உங்களை ஹக் பேக் பண்ணுறாரு. மாமா முடிஞ்சிச்சா? எல்லோரும் போயிட்டாங்களா? அந்த ஆலெக்ஸு அவரா அப்படியே முறைக்கிறாரு. சும்மா தான் கேட்டேன். அந்த மைதாண்டி கடுப்பேத்தி விட்டுட்டான். அப்படியா? என்ன பண்ணா? சும்மா வந்து உன்னை பற்றியே கேட்டுட்டு இருந்தான். நல்லா நறுக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். அவள் என் பொண்டாட்டிடா, டெய்லி அவளை நான் முடிச்சிட்டு இருக்கேன்னு. அதை கேட்டதும் வாயை மூட்டு போயிட்டான். இதை கேட்டது உங்களுக்கு செம்ம சிரிப்பு வருது. நீங்கள் அப்படியே விழுந்து சிரிக்கிறீங்களா? அவரா அப்படியே வந்து உங்களோட சின்ன கிராப் பண்ணுறாரு. என்னடி சிரிப்பாக இருக்கா உனக்கு? அவன் வந்து அப்படி கேட்கும்போது எவ்வளோ வெறுப்பாக இருந்தது தெரியுமா எனக்கு? ஐயோ, என் மாமாவை இப்படி வெறுப்பாக பார்க்குறது கூட செம்மையாக இருக்கே. ஆமாம், முதல்ல உன்னை சொல்லணும். உன்னை யாரடி இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு கீழே வர சொன்னது? ஏன் இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? ஏற்கனவே நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி நிறைய வாட்டி தான் நான் ட்ரெஸ் பண்ணியிருக்கேனே. இப்போ என்ன புதுசாக இப்படிலாம் கேட்குற? நானும் ஏற்கனவே சொன்னேன்ல, அப்போ நான் மட்டும்தான் இதெல்லாம் பார்ப்பேன்.
ஆனால் இன்னைக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க. அப்படியே வருவியா நீ? ஓஹோ, அப்ப நீ மட்டும்னா இதெல்லாம் பார்க்கலாமா? ஆமா, ஏன் பார்க்கக்கூடாது? இதெல்லாமே எனக்கு தானே சொந்தம். இப்போ சொந்தம்தான். ஆனால் அப்பெல்லாம் என்ன பிடிக்காதுன்னு தானே சொல்லிட்டு இருப்ப. அப்போ எப்படி நீ பார்க்கலாம்? அப்பவும் சரி இப்பவும் சரி, எப்பவுமே இதெல்லாமே எனக்கு சொந்தமானதுடி. நான் பார்ப்பேன், இப்படி டச் பண்ணுவேன், இல்லை இங்கே எப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே அவரோட ஃபேஸ் உங்கள் ஜஸ்ட் கிட்ட போகுது. லிட்ரலி அவரோட லிப்ஸ் அங்கே டச் ஆகுது. என்ன பண்ணுற? இப்படிலாம் கிஸ் பண்ணுவேன். புரியுது புரியுது, விடு விடு. என்ன புரியுது, என்ன விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே வந்து உங்களை பெட்டில் தள்ளிட்டு எக்கைன்னு உங்கள் மேலே ஓவர் ஆகுறாரு. இப்போ என்ன மாமா? நான் சொன்னது இன்னும் பண்ணலையே, அதை பண்ணணும்ல. எது? அதான் I want to kiss your lips where you never applied lipstick. அது சீ மாமா. ஏய், நான் டெஸ்பரேட்டாக வந்திருக்கேன். எஸ், ஐ வாண்ட் டு கிஸ் இட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பாட்டம் தான் போகிறாரா? நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. எஸ், ஐ வாண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொன்னாரோ அதை தான் அங்கே பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அதுக்கு எல்லாமே வந்து கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ நம்ஜோன், ஏய், நான் எக்ஸ்ட்ரீம் போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இஸ் தட் ஃபைன் ஃபார் யூ? இப்போ வேணா போனாலும் இஸ் தட் ஃபைன்? நீங்கள் ஒரு ஸ்மைல் பண்ணுறீங்க. ஓகே, ஐ காட் இட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அன்றைக்கி வந்து 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேரும் வந்துட்டு நல்லா தூங்கிட்டுருக்கீங்களா? இப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முழிக்கிறீங்க. அப்படியே நம்ஜோனை பார்க்குறீங்க. என்ன இந்த மாமா பிடிக்கலன்னு சொல்லிட்டு நைட்டு அந்தளவுக்கு டெஸ்பிரேட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ நம்ஜோனா, என்னடி யோசிக்கிற அப்படின்ட்டு அது கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் வெடுக்குன்னு அவரை பார்க்குறீங்க. என்ன மாமா, ஏன் திருஷ்டியா? எப்பவோ. அப்போ ஏன் இன்னும் தூங்குற? போலையா ஏஞ்சி? அவரா அப்படியே வந்து உங்கள் மேலே ஹோர் ஆகிட்டு, எப்படி போகிறது? என் ஆர்ம்ஸில் தான் என் அழகான பொண்டாட்டி இருக்காளே, அவளை விட்டு போக மனசு வரல, அதான் போல. மாமா, ஏய், காலையிலேயே மைக்காதடி. நானா மைக்கிறேனா? ஆமா, அந்த மாமா அந்த வேர்ட்ல ஏதோ வச்சிருக்கேடி, அது அப்படி இழுக்குது. பார்த்தேன் நேற்று நைட்டே நான் எல்லாம் பார்த்தேன். பிடிக்கலன்னு சொல்றது நைட்டு பூரா எவ்வளோ டெஸ்பிரேட்டா, எவ்வளோ டெஸ்பிரேட்டா. ஆமாம், பின்ன இதெல்லாமே ரொம்ப நாள் கிரேவிங்ஸ். ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும்ல. பின்ன நீங்களா அப்படியே ப்ளஷ் ஆகுறீங்க. மாமா, கேன் ஐ ஆஸ்க் யூ சம்திங்? சொல்ல. என்ன? இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாமா? எப்போ? இப்போவே வா. இப்போவே கூட நான் ரெடி மாமா. ஓகே,
கல்யாணம் தானே, ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு வந்து சும்மா ஹாப்பி ஆகுது. அப்படியே தான் வந்து கொஞ்சம் டைம் வந்து போகுது. அன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு ராம்ஜோன் நீங்கள் கேட்ட மாதிரி அந்த மேரேஜ் ஏற்பாடுமே பண்ணுறாரு. லைக் நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பி. மாமா இன்னைக்கு இன்னைக்கே வா? ஆமாம் இன்னைக்கே. என்னால் நம்பவே முடியல மாமா. எஸ் நீ கேட்டோம், இதை டிலே பண்ண வேணான்னு தோணுச்சு. எஸ் இன்னைக்கே கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணுறாரா. நீங்களா மாமா அப்போ காலேஜ் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இங்கிருந்தே நீ எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அப்புறம் என்ன, லைக் உங்களையும் ரெடி பண்ணுறாங்க. ராம்ஜன் அவரும் ரெடியாக இருக்கார். 2 பேரும் போகிறீங்க, உங்கள் ரிங்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. லைக் அந்த கல்யாணம் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி வந்து அப்படியே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி கம்ப்ளீட் ஃபீல் இருக்கா என்னன்னு எனக்கு தெரில. நான் யோசித்தது வேறு கதை. பட் ஐ டோன்ட் ஹாவ் டைம் வந்து இருக்குது. பட் என்னென்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ ஹாஸ்டலில் தான் இருக்கேன். என்னையும் சேர்த்து என் ரூமில் இன்னும் 2 பேர் இருக்காங்க. அதில் ஒரு கேர்ள் வந்து வேலைக்கு போயிடுவான். பட் இன்னொரு கேர்ள் வந்து எப்போவுமே இங்கேயே இருப்பாள். ஸோ அவளை வச்சுக்கிட்டு என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ணவே முடியல. ஸோ இன்றைக்கி எனக்கு ஒரு 1 hour டைம் கிடச்சிது. அவள் இல்லை. ஸோ இந்த டைமில் நான் வந்து இதை பண்ணலாம். ஏன்னா ஐ டோன்ட் ஹாவ் எனி டைம். எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ரம்ஜான் பர்த்டே கூட வீடியோ போடல அப்படின்னு ஐ வாஸ் திங்கிங். அண்ட் கிடைச்ச இந்த 1 hour நம்ம யூட்டிலைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் இதை பண்ணிட்டேன். நான் யோசித்த கதையை வேறு மாதிரி யோசித்தேன். ஆக்சுவலி இதில் வந்து ரம்ஜானுக்கு ஒரு எனிமி இருப்பாங்க. அதனால தான் வயனை கிட்னாப் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்ததே. அந்த ரீசனில் தான் அந்த எனிமி இங்கே நடுவில் வரணும், ஒரு அட்டாக் நடக்கணும். அப்போ தான் வந்து ரம்ஜான் அவரோட ஃபீலிங்ஸை வந்து வயனுக்கு சொல்லணும். நிறைய நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்னால் வந்து இந்த 1 hour அதெல்லாம் சொல்ல முடியாது, எனக்கு தெரியும். எனி டைம் ஷி வில் கம். அப்புறம் ஸ்டோரி மிஸ் பண்ணிவிடுவேன், வீடியோ போடாமலே போயிடும். பட் ஐ டோன்ட் நோ இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. ஐம் சாரி, ஒரு வேளை வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியலன்னா ஐம் ரியலி சாரி. நீங்கள் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா கூட சொல்லுங்கள். பிகாஸ் இந்த மாதிரி அன்சாட்டிஸ்ஃபைடாக போடுறது வந்து கரெக்டு கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இது அன்சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா எனக்கு நல்லா டைம் இருக்கிறப்பவே உட்காந்து நான் ஒழுங்காக ஸ்டோரி ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். எதுவாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள், அப்போ தான் எனக்குமே புரியும் இல்லையா. ஸோ அதான். பட் உண்மையாகவே வந்து வீடியோ போடலன்னு ஒரு வருத்தம். அதனால தான் வந்து இந்த குட்டி ஸ்டோரி வந்து நான் பண்ணியிருக்கேன். சம்வாட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனாலும் ஐம் ஹாப்பி தான். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஸோ சாரி ஃபார் தட்ரா. அப்புறம் என்ன, வரட்டா? அண்ட் தட்டும் என் வாய்ஸ் வேறு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ஏன்னா எனக்கு ஃபீவர்டா, நேற்றுமே நான் போகவே இல்லை, ஃபீவரு. ஸோ ஹாஸ்டல்லே இருந்துட்டேன், கோல்டு வேறு, எல்லாமே இருக்குது. ஓகே பாய். ஓகே பாய்டா, ஹாப்பியாக இருங்க. அண்ட் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா இல்லையான்னு. ஓகேவா, மறக்காமல் சொல்லுங்கள். பாய்.